Taste the Daily. காப்பீட்டு நிறுவனமான LIC இணையதளத்தில் ஹிந்தியை திணித்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுத்துறை நிறுவனமான LIC இந்தியாவின் இணையதளத்தில் இயல்பு நிலை மொழியாக ஹிந்தி மாற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஹிந்தி மொழி தெரியாத மக்கள் LICயின் இணையதளத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், இணையதளத்தின் மொழி மாற்றும் விருப்பமும் ஹிந்தி மொழியிலேயே இருப்பதால் அதனை கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எங்கு, எதில், எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதை கண்டித்துள்ள அவர், மொழி, பண்பாடு, அமைப்பு, அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் என்றும் அது ஏற்புடையதல்ல என்றும் விமர்சித்துள்ளார். அனைத்து மக்களும் பயன்படுத்தும் வகையில் இணையதளத்தின் இயல்பு நிலை மொழியை ஆங்கிலத்திற்கு மாற்றவும், ஹிந்தி மொழியை திணிக்கும் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் மத்திய அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியை பிடித்துவிட்டதென முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் காட்டமாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட அதிமுக சார்பில் நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் ராசிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு பார்வையாளராக கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு பேசுகையில், போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துவிட்டது என்றும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஏமாற்றியதை நம்ம அத்தனை பேர் சொல்லணும். எல்லோருக்கும் எல்லா விஷயம் தெரியும். கொஞ்சம் ஒரு மணி நேரம் சிந்திச்சிங்கன்னா அவங்கள ஆட்சியுடைய சாதனைகள், சோதனைகள், நம்ம ஆட்சியுடைய சாதனைகள் நிச்சயமாக விளையும். இதை நாம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி சரியான சூழ்நிலை வந்துகிட்டு. சென்னையில் நெரிசல் நேரங்களில் போதிய போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததால் நாள்தோறும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நகரின் முக்கிய போக்குவரத்து மையமாக உள்ள கத்திப்பாரா மேம்பாலத்தை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. அங்கு போதிய போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததால் தினமும் காலையிலும் மாலையிலும் பாலம் மற்றும் சுற்றியுள்ள சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சில சமயங்களில் 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் அப்பகுதியை கடப்பதற்கு வாகன ஓட்டிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் போக்குவரத்து போலீசாரோ அதை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் வசூலிலேயே குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டும் வாகன ஓட்டிகள், ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் தியானத்தை கலைத்து போக்குவரத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு தமிழ் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வருவதாக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அரக்கோணம் நகராட்சி சார்பில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி, நூலகத்தில் அரசு தேர்வு எழுதுவதற்கான தமிழ் பாடப்புத்தகங்கள் இல்லை என குற்றம் சாட்டினார். அப்போது குடிநீர் வசதி இல்லை என மாணவர்கள் அவரிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து தொலைபேசி மூலம் நகராட்சி ஆணையரிடம் குறைகளை நிவர்த்தி செய்யுமாறு சட்டமன்ற உறுப்பினர் கோரிய நிலையில் அங்கு வந்த ஆணையர் 1 வாரத்திற்குள் குறைகளை நிவர்த்தி செய்வதாக தெரிவித்தார். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவிக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர்.